है। परमेश्वर के नाम की महिमा हो। இந்த காலை வேளையிலும் கூட इस सुबह के समय में भी நாம் எல்லாரும் வேதத்திலிருந்து வேத பாடத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். हम बाइबल में से कुछ पाठ को सीखने के लिए आए அதாவது हैं। பைபிள் ஸ்டடிக்காக நாம் வந்திருக்கிறோம். हम इस समय भी बाइबल स्टडी के लिए आए हैं। இந்த நாளிலும் இந்த வேத பாடத்தை தேவன் ஆசீர்வதித்தரும்படியாக इस बाइबल स्टडी को परमेश्वर आशीष करे। நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி हम अपने आंखों को बंद कर நாம் தேவனை உயர்த்த ஆரம்பிப்போம். परमेश्वर को हम ऊंचा करेंगे। அவரை உயர்த்துகிற எந்த இடத்திலும் அவர் கடந்து வருகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். उसको महिमा देने वाले हर एक जगह पर वो मौजूद रहते हैं। பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக இந்த பைபிள் ஸ்டடியை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக पवित्र आत्मा प्रभु पूरे तरीके से इस बाइबल स्टडी को नियंत्रण लेने के लिए உதவி செய்வாராக. वो इसकी मदद எல்லோரும் நாம் தேவனை இந்த வேளையிலே ஒரு விஷயம் நாம் தேவனை ஆராதிப்போம். एक मिनट के लिए हम परमेश्वर की आराधना करेंगे, அவரை மகிமைப்படுத்துவோம், उसकी महिमा करेंगे, அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம், उसके नाम की हम बढ़ाई करेंगे, அவரை பிரஸ்தாபப்படுத்துவோம். இந்த இடத்திலே उसकी प्रशंसा करेंगे। इस समय அவரை எந்த இடத்திலே பிரஸ்தாபப்படுத்துகிறார்களோ जहाँ पर उनकी प्रशंसा की जाती है அந்த இடத்திலே அவர் இறங்கி வருகிற தேவன். इस जगह पर वो मौजूद आने वाला परमेश्वर இந்த है। பைபிள் ஸ்டடியும் தேவ ஆவியானவர் நடத்தி தரும்படியாக इस बाइबल स्टडी को भी पवित्र आत्मा प्रभु चला कर देने இந்த के பைபிள் लिए, ஸ்டடியை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக इस बाइबल स्टडी को परमेश्वर आशीष करने के लिए, அநேகருக்கு இந்த பைபிள் ஸ்டடி பிரயோஜனமாய் மாறும்படியாக अनेक लोगों के लिए बाइबल स्टडी एक लाभदायक बनने இந்த के लिए வேளையிலே நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் செபிக்கிறோம். इस समय भी हम एक मन के साथ प्रार्थना करते இந்த हैं। வேத பாடத்தை நம்முடைய கரத்திலே தருகிறோம். इस पाठ को आपके हाथों में देते हैं प्रभु। பரிசுத்த ஆவியானவர் நடத்துவீராக. पवित्र आत्मा आप चलाइए இயேசுவின் நாமத்தினாலே. यीशु मसीह के नाम से ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த நாளிலும் கூட इस दिन में भी இந்த பூமியில உள்ள எல்லா மனுஷர்களும் इस दुनिया में रहने वाले हर एक मनुष्य அவர்கள் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவர்கள். वे परमेश्वर के ओर से रचे गए हैं। எனவே அவர்களுடைய வாழ்க்கையிலே इसलिए उनके जीवन में எந்த ஒரு காரியத்துக்காகவும் कोई भी कार्य के लिए நாம் அவர்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். वे परमेश्वर पर भरोसा करना चाहिए। அவர்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். उनका भरोसा परमेश्वर पर होना चाहिए। அப்பொழுது அவங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்வார்? அவங்களுக்கு எல்லாவற்றிலும் அவர் பாதுகாப்பு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். तभी परमेश्वर हर एक स्थल में उनका संरक्षण करते हैं। ஒருவேளை மற்ற எது மேலே நம்பிக்கை வைத்திருந்தால் कोई दूसरी चीज पर भरोसा रखेंगे तो அதிலிருந்து மனம் திரும்பி கர்த்தரை நம்ப வேண்டும். उसमें से मन फिर कर हमें परमेश्वर पर भरोसा करना है। நாம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். हम एक वचन निकालेंगे, எசாயா 26ஆம் அதிகாரம் यशाया का 26वां अध्याय 3-4 வசனத்தை நாம் பார்ப்போம். 3 और 4 वचन हम देखेंगे। जिसका मन तुझ में धीरज धरे हुए है, उसकी तू पूर्ण शांति के साथ रक्षा करता है, क्योंकि वह तुझ पर भरोसा रखता है। यहोवा पर सदा भरोसा रख, क्योंकि प्रभु यहोवा सनातन चट्टान है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ये वचन क्या कहता है? அங்கே 3ஆம் வசனம் சொல்லுகிறது, 3 वचन हमसे ये कहता है कि அதாவது கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன். जो परमेश्वर पर भरोसा करने वाला मनुष्य, கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், परमेश्वर को एकदम अच्छे से पकड़ा हुआ मनुष्य, கர்த்தரையே நம்பி இருக்கிறபடியினாலே वो हमेशा परमेश्वर पर भरोसा करता है, इसलिए கர்த்தர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். परमेश्वर पूरे शांति के साथ उसकी रक्षा करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। நான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, अगला वचन कहता है, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். परमेश्वर पर सदा भरोसा रखो। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். परमेश्वर पर सदा भरोसा रखो। கர்த்தராகிய யெகோவா परमेश्वर यहोवा நித்திய கண்மலையாய் இருக்கிறார். अनंत काल के लिए चट्टान है। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் எப்படிப்பட்டவர்? वो कैसा परमेश्वर நித்திய है? கண்மலையாய் वो இருக்கிறார். अनंतकालिक चट्टान है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த கண்மலையை குறித்து इस चट्टान के बारे में நாம் இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம். हम एक और वचन देखेंगे। அங்கே சங்கீதம் 125 भजन संहिता 125 अध्याय, அங்கே 1-2 வசனத்தை பார்ப்போம். वहाँ पे पहला और दूसरा वचन हम देखेंगे। जो यहोवा पर भरोसा रखते हैं वे सिय्योन पर्वत के समान है, जो टलता नहीं वरन सदा बना रहता है। जिस प्रकार यरूशलेम के चारों ओर पहाड़ है, उसी प्रकार यहोवा अपनी प्रजा के चारों ओर अब से लेकर सर्वदा तक बना रहेगा।
ஹalleluya. हालेलुया। இந்த வசனத்தை நீங்க கவனிங்க. इस वचन पर जरा ध्यान दीजिए। கர்த்தரை நம்புகிறவர்கள் परमेश्वर पर जो भरोसा करता है என்றென்றும் அசையாமல் நிலைத்திருக்கும் वो सदा अटल रहने वाला சியோன் பர்வதத்தை போல் இருக்கிறார்கள். सियोन के पर्वत के समान है। ஹalleluya. हालेलुया। கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றால் என்ன? तो परमेश्वर पर भरोसा करने वाले का मतलब क्या है? கர்த்தரை விட்டு அவர்களை கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை எதுவும் அசைக்கவே முடியாது परमेश्वर पर वे लोग रखने वाले भरोसा को कोई भी हिला नहीं सकता என்று அங்கே அந்த வசனத்துக்குள்ளே ஆழத்திலே இருக்கிறது. इस वचन का गहराई में वही हमें समझता அதான் है। சியோன் பர்வதத்தை போல் இருப்பான். वे सियोन पर्वत के समान होंगे। ஹalleluya. இன்னைக்கு अनेகருடைய நம்பிக்கை என்ன செய்கிறது? அசைந்து கொண்டே இருக்கிறது. आज कई लोगों का भरोसा एकदम स्थिर नहीं होता। அது சியோன் பர்வதத்துக்கு சமமாக அது இல்லை. वो सियोन पहाड़ के समान नहीं है। ஹalleluya. हालेलुया। யாருடைய நம்பிக்கை கர்த்தரை விட்டு அசையாமல் இருக்கிறதோ जिसका भरोसा परमेश्वर से कभी हिलता नहीं है அவர்களுக்காக இந்த முதலாவது வசனம் சொல்லப்படுகிறது. उनके लिए ही यह पहला वचन कहा गया है। இரண்டாம் வசனத்திலே दूसरा वचन में எப்படி பர்வதங்கள் जिस प्रकार पर्वत அப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு यानी जो पर्वत के समान भरोसा करते हैं எப்படி அந்த பர்வதங்கள் जैसे पर्वत எருசலேமை சுத்தி இருக்கிறது போல் यरूशलेम को घेर कर है அப்படிப்பட்ட நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை யார் வைக்கிறார்களோ उस अटूट विश्वास करने वाले सभी लोगों को அவர்களை அவர் என்ன செய்கிறாராம்? அவர் சூழ்ந்து இருக்கிறாராம். वो उनको उस पर्वतों के समान घेरे हुए है। அவர்கள்தான் உண்மையான அதாவது மெய்யான அவருடைய பிரியமான ஜனங்கள். वे लोग ही उनको मनपसंद लोग हैं। ஹalleluya. हालेलुया। பாருங்க, அப்போ நம்ம கர்த்தரை நம்பிக்கை வைக்கும் பொழுது तो जब हम परमेश्वर पर भरोसा रखते हैं அவரும் அதுக்குள்ள காரியத்தை அவர் செய்கிறார். वो भी उनके हिसाब से काम करते हैं। ஹalleluya. हालेलुया। அவரும் நம்மள சூழ்ந்து பாதுகாக்க वो भी ஆரம்பிக்கிறார். हमारे रक्षा करते हैं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। பாருங்க, யோசபாத் நாள்ல यहोशापात राजा के दिनों में கடற்கரை மணலை போல அவனுக்கு எதிராக அநேக தேசங்கள் இணைந்து யுத்தம் பண்ண வந்துச்சு. समुद्र के किनारे में रहने वाले रेत के समान लोग आकर उनके ऊपर युद्ध करने आए थे। அங்கே யோசபாத் ராஜா ஒரு கர்த்தரை நம்புகிற ஒரு மனுஷனா இருந்தபடினாலே यहोशापात राजा परमेश्वर पर भरोसा करने वाला व्यक्ति था, इसलिए அவன் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். वो एक प्रार्थना करता है। பாருங்க, 2 நாளாகமத்திலே देखिए दूसरा इतिहास की किताब में 20:12 वचनத்தை பார்ப்போம். 20वां अध्याय में 12वां वचन। हे हमारे परमेश्वर, क्या तू उनका न्याय ना करेगा? यहाँ जो बड़ी भीड़ हम पर चढ़ाई कर रही है उसके सामने हमारा तो बस नहीं चलता और हमें कुछ सूझता नहीं कि क्या करना चाहिए, परंतु हमारी आंखें तेरी ओर लगी है। ஹalleluya. हालेलुया। பாருங்க, யோசபாத் ராஜா तो देखो यहोशापात राजा அவனுக்கு எதிராக பல தேசங்கள் இணைந்து கடற்கரை மணலை போல அவனை அடிமைப்படுத்தும்படியாக நாட்டை அழிக்கும்படியாக வருகிறார்கள். उसके विरुद्ध में समुद्र के किनारे रहने वाले रेत के समान लोग आकर उसको युद्ध कर रहे, उसको गुलामी बनाने के लिए आए थे। அப்பொழுது இந்த ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறான். और उस समय वो परमेश्वर की ओर ये प्रार्थना करता பாருங்க, है। அவன் என்ன சொல்லுகிறான்? देखो वो क्या कहता है, எங்கள் தேவனே, हे हमारे परमेश्वर, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? तू उनका न्याय नहीं करेगा? எங்களுக்கு விரோதமாக हमारे विरुद्ध में வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக आया हुआ ये बड़ा भीड़ के सामने நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. खड़े होने के लिए हमारे अंदर ताकत नहीं है। ஹalleluya. हालेलुया। அவங்கள பார்த்தாலே அவங்களுக்கு முன்னால நாங்க நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. उनके सामने जाकर खड़े होने का भी हमारे अंदर ताकत नहीं है। நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட எங்களுக்கு தெரியவில்லை. हम क्या करें ये भी हमें नहीं समझ में आ रहा। ஆகையால் इसलिए எங்கள் கண்கள் हमारी आंखें உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. तेरी ओर देख रही है। பாருங்க, அதுக்கு அடுத்த வசனத்துல उसका अगला वचन में யூதா கோத்திரத்தார் அனைவரும் यहूदी के सारे लोग, அவர்களுடைய குழந்தைகளும் उनके बाल बच्चे, அவர்களுடைய பெண் ஜாதிகளும் उनके स्त्रियां அவர்களுடைய குமாரர்கள் கூட और उनके पुत्रों समेत அவர்கள் அந்த இடத்திலே கர்த்தருக்கு முன்பாய் நின்றார்கள். இந்த ஜெப வேளையிலே उस समय, उस प्रार्थना के समय में वे सभी लोग आकर परमेश्वर के सामने खड़े हो गए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। முடிவு உங்களுக்கு தெரியும், யோசபாத்துக்கு தேவன் ஜெயத்தை கொடுத்தார். आप लोग सब जानते हैं अंत में क्या हुआ, यहोशापात राजा विजय पाया। எதற்காக?
किस बात पर? அவன் கர்த்தரையே நம்பி இருந்தபடியினாலே. क्यों वो विजय हुआ? क्योंकि वो परमेश्वर पर भरोसा किया। ஹalleluya. हालेलुया। இந்த நாளிலும் इस समय भी நாம் ஒரு 7 காரியத்தை பார்க்க போகிறோம். हम एक 7 कार्य देखने वाले हैं। யார் யார் தேவனை நம்ப வேண்டும்? कौन कौन परमेश्वर पर भरोसा करना चाहिए? ஹalleluya. முதலாவது பாயிண்டாக पहला मुद्दा, ஐஸ்வர்யவான்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். जो धनवान है वे परमेश्वर पर भरोसा करना चाहिए। ஹalleluya. हालेलुया। பாருங்க, ஒரு வசனம் எடுத்துக்கொள்வோம். हम एक वचन निकालेंगे। 1 தீமோத்தேயு पहला तीमुथियु का किताब 6:17. 6 अध्याय 17वां वचन। इस संसार के धनवानों को आज्ञा दे कि वे अभिमानी ना हो और चंचल धन पर आशा ना रखे, परंतु परमेश्वर पर जो हमारे सुख के लिए सब कुछ बहुतायत से देता है। ஹalleluya. हालेलुया। பாருங்க, இங்கே 17 வசனம் என்ன சொல்லுகிறது? देखिए यहाँ पे 17वां वचन क्या कहता है? உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் इस दुनिया में धनवान लोग இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமல் घमंडी सोच के साथ ना रहे, நிலையற்ற அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலோ अस्थाई धन के ऊपर वे भरोसा न रखकर நாம் அனுபவிப்பதற்கும் हम अनुभव करने के लिए சகலவித நன்மைகளையும் सारे प्रकार के भलाइयों को நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற हमें संपूर्ण रीति से देने वाला ஜீவனுள்ள தேவன் மேல் அவர்கள் நம்பிக்கை வைக்கவும். जीवित परमेश्वर पर उनको भरोसा रखना है। ஹalleluya. हालेलुया। இங்கே ஐஸ்வர்யவான்களுக்கு இங்கே என்ன சொல்லப்படுகிறது? यहाँ पे धनवानों के लिए क्या कहा गया है? அவர்கள் ஐஸ்வர்யவான்கள் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. धनी लोग परमेश्वर के ऊपर भरोसा रखना चाहिए। ஹalleluya. हालेलुया। அதாவது அவங்களுடைய ஐஸ்வர்யத்தின் மேல் அவர்கள் நம்பிக்கை வைக்க கூடாது. मतलब उनके धन के बारे में वे घमंड नहीं करना चाहिए। பாருங்க, இன்னொரு வசனத்தை படிச்சா தெரியும். நீதிமொழிகள் 23ல नीति वचन के 23वें अध्याय में 4:5 அங்கே ஐஸ்வர்யவான்களுக்காக என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 4 और 5वें वचन में धनवानों के बारे में क्या लिखा गया है? धनी होने के लिए परिश्रम ना करना, अपनी समझ का भरोसा छोड़ना। क्या तू अपनी दृष्टि उस वस्तु पर लगाएगा जो है ही नहीं? वह उकाब पक्षी के समान पंख लगाकर निस्संदेह आकाश की ओर उड़ जाता है। ஹalleluya. हालेलुया। பாருங்க, ஐஸ்வர்யவான்களுக்காக இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? देखो यहाँ पे धनवानों के लिए क्या कहा गया है? ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே. धनी बनने के लिए परिश्रम मत करो, அது உன் சுய புத்தியை சார்ந்ததா இருக்கிறது. वो तुम्हारे खुद के बुद्धि के अनुसार होता है। இல்லாமல் போகும் பொருளின் மேல் जो अस्थाई चीजों के ऊपर உன் கண்களை ஏன் பறக்க விடுகிறாய்? तुम्हारा ध्यान को क्यों फैलाते हो? அது கழுகுகளை போல ये उकाब के समान சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு सारे पंखों को अपने लिए बनाकर ஆகாய மார்க்கமாய் அது பறந்து போய்விடும். आकाश की ओर उड़ जाता है। ஹalleluya. हालेलुया। யாரெல்லாம் பெரிய ஐஸ்வர்யவானாகணும், ஐஸ்வர்யவான் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு जो धनवान अपने धन पर भरोसा करता है, ஹalleluya, हालेलुया, அவர்களுக்கு இந்த வசனம் சொல்லப்படுகிறது. उनके लिए ये वचन कहा गया है। அப்ப நம்ம அந்த 1 தீமோத்தேயுல 6:17 என்ன பார்த்தோம்? पहला तीमुथियुस का 6 अध्याय में 17वां वचन में हमने क्या देखा? ஐஸ்வர்யவான்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நம்ப வேண்டும். धनवान लोग परमेश्वर पर भरोसा करना चाहिए। ஹalleluya. हालेलुया। இரண்டாவதாக दूसरा, யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ जो परमेश्वर के भय मानते हैं, ஹalleluya, हालेलुया, அவர்களும் கர்த்தரை நம்ப வேண்டும். वे भी परमेश्वर पर भरोसा करना चाहिए। கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் யார்? परमेश्वर पर भय मानने वाले कौन हैं? கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்கள், जो परमेश्वर के वचनों के अनुसार चलता है। ஹalleluya. हालेलुया। அப்போ அப்படி கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்கள், जो परमेश्वर के वचनों के अनुसार चलता है, அவர்கள் அப்படி வாழ்ந்தால் மட்டும் போதாது, ऐसा जिएंगे तो काफी அவங்க नहीं है। வாழ்க்கையிலே அவங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு நேரங்களிலும் கர்த்தரை நம்ப வேண்டும். उनके जीवन में हर क्षण वे परमेश्वर पर भरोसा करना நாம் ஒரு चाहिए। வசனத்தை எடுப்போம். हम एक वचन लेंगे, சங்கீதம் 115 भजन संहिता का 115 अध्याय 8 இருந்து 10 வரை பாருங்க. 8 से 10 तक हम அங்கே देखेंगे। 10ஆம் வசனத்துல அங்க அதை பார்க்க முடியும். वहाँ पे हम 10वां वचन में वो देख सकते हैं। பாருங்க, वचन 115 9 இருந்து 11. 9 से 11 तक। हे इज़राइल, यहोवा पर भरोसा रख, तेरा सहायक और दाल वही है। हे आरून के घराने, यहोवा पर भरोसा रख,
तेरा सहायक और ढाल वही है। हे यहोवा के डरवैयो, यहोवा पर भरोसा रखो, तुम्हारा सहायक और दल वही है। ஹல்லேலூயா. हालेलुया। இங்கே 9 இருந்து 11 வசனம் வரை என்ன எழுதப்பட்டிருக்கிறது? यहाँ पे 9वां वचन से 11वां वचन तक क्या कहा गया है? இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு, हे इस्राएल तू परमेश्वर पर भरोसा रख, அவரே அவர்களுக்கு துணையும் वही तेरा सहायक அவர்களுக்கு கேடயமாயிருக்கிறார். और उनका ढाल है। ஆரோன் குடும்பத்தாரே हारून के परिवार கர்த்தரை நம்புங்கள், परमेश्वर पर भरोसा रखो, அவரே அவர்களுக்கு துணையும் वही तेरा सहायक அவர்களுக்கு கேடயமாயிருக்கிறார். और तेरा ढाल है। கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே हे परमेश्वर के डरवैयों, கர்த்தரை நம்புங்கள், परमेश्वर पर भरोसा रखो, அவரே அவர்களுக்கு துணையும் वही उनका सहायक அவர்களுக்கு கேடயமாயிருக்கிறார். और उनका ढाल है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ இரண்டாவது, तो दूसरा, கர்த்தருக்கு யார் பயப்படுகிறார்களோ परमेश्वर के जो डरवैयों है அவர்கள் என்ன செய்யணும்? கர்த்தரை நம்ப வேண்டும். वे परमेश्वर पर भरोसा करना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது तीसरा जब हम देखते हैं, விசுவாசிகள் கர்த்தரை நம்ப வேண்டும். विश्वासी परमेश्वर पर भरोसा करना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். एक वचन हम देखेंगे, நீதிமொழிகள் 23:18. नीति वचन 23वां अध्याय में 8वां वचन। जो कोर तूने काया हो उसे उगलना पड़ेगा और तू अपनी मीठी बातों का फल खोएगा। நீதிமொழிகள் 23:18. 18वां वचन। क्योंकि अंत में फल होगा और तेरी आशा ना टूटेगी। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அதாவது விசுவாசிகள் ஏன் கர்த்தரை நம்ப வேண்டும்? तो विश्वासी परमेश्वर पर भरोसा क्यों இந்த करना வசனம் चाहिए? சொல்லுகிறது, क्योंकि ये वचन कहता है நிச்சயமாய் முடிவுண்டு, अंत जरूर होगा, உன் நம்பிக்கை வீண் போகாது. तुम्हारी आशा नहीं टूटेगी। ஹல்லேலூயா. हालेलुया। விசுவாசிகள் கர்த்தரை நம்ப வேண்டும். विश्वासी परमेश्वर पर भरोसा करना चाहिए, ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது நிச்சயமாய் முடிவுண்டு. क्योंकि वचन कहता है अंत में फल होगा, உன்னுடைய நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகாது. तुम्हारा भरोसा कभी नहीं टूटेगा। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம். एक और वचन हम देखेंगे, 1 தீமோத்தேயு पहला तीमुथियुस 4 அதிகாரம் 4 अध्याय में 8 இருந்து 10 வரை அங்கே அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்லுகிறார்? 8 से 10 तक अपोस्तल पौलुस क्या कहते हैं? क्योंकि देह की साधन से काम कम लाभ होता है, पर भक्ति सब बातों के लिए लाभदायक है, क्योंकि उस समय के और आने वाले के जीवन की भी प्रतिज्ञा इसी के लिए है। यह बात सच और हर प्रकार से मानने के योग्य है, क्योंकि हम परिश्रम और यत्न इसी लिए करते हैं कि हमारी आशा उस जीवते परमेश्वर पर है, जो सब मनुष्यों का और निज करके विश्वासियों का उद्धार करता है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ये वचन क्या कहता है? சரீர முயற்சி शरीर के और साधना அற்ப பிரயோஜனம் உள்ளது. कम लाभ का होता है, ஆனால் தேவ பக்தியானது लेकिन परमेश्वर का भक्ति இந்த ஜீவனுக்கும் इस जीवन, இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் इसके बाद आने वाले अनंत काल जीवन के लिए வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் प्रतिज्ञा किया हुआ गया है, எல்லாவற்றிலும் इसलिए பிரயோஜனம் உள்ளது. सब चीजों में वो लाभदायक இந்த है। வார்த்தை உண்மையும் ये वचन सच्चा எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிறது. और सबके मानने योग्य है। அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, अगला वचन कहता है, இத நிமித்தம் इसके कारण பிரயாசப்படுகிறோம், परिश्रम करते हैं நிந்தையும் அடைகிறோம். और हम निंदा भी उठाते हैं, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் क्योंकि सारे मनुष्य को, விசேஷமாக विशेष करके விசுவாசிகளுக்கும் विश्वासियों के लिए இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் उद्धार करता जीविते परमेश्वर நம்பிக்கை வைத்திருக்கிறோம். पर हम भरोसा रखते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இங்கே பவுல் ஒரு அறிக்கையை சொல்லுகிறார். यहाँ पे पौलुस एक चीज कबूल करते हैं, விசுவாசிகளுக்கு विश्वासियों के लिए இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். उद्धार करता जीविते परमेश्वर पर हम भरोसा रखते அதாவது हैं। விசுவாசிகளுக்கு நிச்சயமாய் முடிவு உண்டு. यानी विश्वासियों के लिए अंत में फल जरूर அவர்களுடைய होगा, நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. बल्कि उनका आशा कभी नहीं टूटेगा।
ஹalleluya हालेलुया। எனவே விசுவாசிகளுக்காக நாங்கள் நம்பிக்கை इसलिए வைத்திருக்கிறோம் विश्वासियों के लिए हम परमेश्वर पर भरोसा करते हैं। ஹalleluya हालेलुया। அடுத்தால நான்காவது காரியமாக चौथा कार्य, யார் கர்த்தரை நம்ப வேண்டும் कौन परमेश्वर पर भरोसा करना चाहिए? இருட்டில் நடக்கிறவர்கள் கர்த்தரை நம்ப வேண்டும் जो अंधकार में चल रहे हैं वे परमेश्वर पर भरोसा करना चाहिए। பாருங்க எடுத்துக்கொள்ளுங்க நம்ம எசாயா 50ஆம் அதிகாரம் निकाल लीजिए यशाया के 50वां अध्याय, அங்கே 10ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள் वहां पे 10वां वचन हम देखेंगे। तुम में से कौन है जो यहोवा का भय मानता और उसके दास की बातें सुनता है, जो अंधियारा में चलता हो और उसके पास ज्योति ना हो, वह यहोवा के नाम का भरोसा रखे और अपने परमेश्वर पर आशा लगाए रहे। ஹalleluya हालेलुया। இங்கே இந்த வசனம் என்ன சொல்லுகிறது ये वचन क्या कहता है? உங்களில் எவன் आप में से कौन ऐसा है கர்த்தருக்கு பயந்து जो परमेश्वर पर भय मानता அவருடைய தாசனுடைய சொல்லை கேட்டு और उसके दास के बातें सुनता है, தனக்கு வெளிச்சம் இல்லாததினாலே उनके लिए ज्योति नहीं है इसलिए இருட்டிலே நடக்கிறவனோ अंधकार में चलने அவன் वाले கர்த்தருடைய நாமத்தை நம்பி वो परमेश्वर के नाम पर भरोसा करके தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவான் अपने परमेश्वर के और हो ले। ஹalleluya हालेलुया। அப்போ இருட்டில் நடக்கிறவர்கள் என்ன செய்யணும் கர்த்தரை நம்ப வேண்டும் तो जो अंधकार में चलते हैं वे परमेश्वर पर भरोसा करना चाहिए। ஐந்தாவதாக 5वां, சிறு பிள்ளைகள் கர்த்தரை நம்ப வேண்டும் छोटे बच्चे परमेश्वर पर भरोसा करना இன்னைக்கு चाहिए। சிறு பிள்ளைகளை சரி அது சின்ன பிள்ளை இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் आजकल बच्चों को हम क्या बोलते हैं, ये तो बच्चा है, जाने दो, ऐसा हम छोड़ देते हैं। ஹalleluya हालेलुया। ஆனா அங்கே தாவீது ராஜா लेकिन यहाँ पर दाऊद राजा சங்கீதம் 71ல भजन संहिता के 71वां अध्याय, அங்கே 5ஆம் அதிகாரம் முதலாவது படிங்க என்ன சொல்லுகிறான் उसमें 5वां वचन हम पढ़ेंगे। उसमें क्या कहा गया है? क्योंकि हे प्रभु यहोवा, मैं तेरी ही बात चाहता आया हूँ, बचपन से मेरा आधार तू है। ஹalleluya हालेलुया। என்ன சொல்லுகிறார் இங்கே தாவீது என்ன சொல்லுகிறான் दाऊद राजा यहाँ पे क्या कहते हैं? ஹalleluya हालेलुया। 50ஆம் அதிகாரத்திலே அங்கே அங்க 71 அப்படிதானே वापस पढ़ो उसको क्योंकि हे प्रभु यहोवा, मैं तेरी ही बात चाहता आया हूँ, बचपन से मेरा आधार तू है। ஹalleluya हालेलुया। 5ஆம் வசனத்திலே அங்கே தாவீது சொல்லுகிறான் 5वें वचन में दाऊद कहता है, கர்த்தராகிய தேவனே हे परमेश्वर यहोवा, நீரே என் நோக்கமும் तू ही मेरा चाहत என் சிறு வயது தொடங்கி और मेरे बचपन से ही लेकर என் நம்பிக்கையுமா இருக்கிறேன் मेरा भरोसा है। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। இன்னைக்கு अनेक விசுவாச குடும்பத்திலே சின்ன பிள்ளைலா आज कई सारे विश्वासी परिवारों में ऐसा कहते हैं कि ये तो बच्चा है, ஆனா தாவீதுங்க என்ன சொல்லுகிறான் लेकिन दाऊद राजा क्या कहते என்னுடைய हैं? சிறு வயது தொடங்கி मेरे बचपन से लेकर என் நம்பிக்கையா இருக்கிறேன் मेरा भरोसा है। 6ஆம் வசனத்துல சொல்லுகிறான் 6वां वचन में कहते हैं, நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் गर्भ में रचने से पहले உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் आपके द्वारा संभाला गया, என் தாயின் வயிற்றில் இருந்து मेरी माँ के कोख से என்னை எடுத்தவர் நீரே परमेश्वर आपने ही मुझे निकाला, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் मैं निरंतर आपकी स्तुति करता रहूंगा। ஹalleluya हालेलुया। அப்போ சிறு பிள்ளைகளும் என்ன செய்யணும் கர்த்தரை நம்ப வேண்டும் तो छोटे बच्चे भी परमेश्वर पर भरोसा करना கர்த்தரை चाहिए। நம்பும்படியாக சிறு பிள்ளைகளையும் நம்ம பேரண்ட்ஸ்கள் பழக்க வேண்டும் छोटे बच्चे परमेश्वर पर भरोसा करने के लिए हमारे माँ बाप जो है उनको मदद करना चाहिए। ஹalleluya हालेलुया। ஆறாவதாக और 6वां, சிறுமையும் எளிமையுமானவர்கள் दीन और दरिद्र लोग கர்த்தரை நம்ப வேண்டும் परमेश्वर पर भरोसा करना चाहिए। ஹalleluya हालेलुया। பாருங்க செப்பானியா அதிகாரம் 3:12 படிங்க जपनिया की किताब में 3 अध्याय 12वां वचन हम पढ़ेंगे। इस्राएल के बचे हुए लोग ना तो कुटिलता करेंगे और ना झूठ बोलेंगे और ना उनके मुंह से छल की बातें निकलेंगी। वे चरेंगे और विश्राम करेंगे और कोई उनको डराने वाला ना होगा। हालेलुया हालेलुया। कितना 12 वचन पढ़ रहा है क्या और कोई पढ़ रहा है 3 में 12 पढ़ रहा है क्या और कोई पढ़ रहा है क्योंकि मैं तेरे बीच में दीन और कंगाल लोगों का एक दाल बचा रखूंगा और वे
यहोवा के नाम की शरण लेंगे। ஹalleluya. हालेलुया। அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, यहाँ पे लिखा गया है உன் நடுவில் तुम्हारे बीच में சிறுமையும் दीन और எளிமையுமான ஜனத்தை दरिद्र लोगों को மீதியாய் வைப்பேன். बचा कर रखूंगा। அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் वे परमेश्वर के नाम पर நம்பிக்கையாய் இருப்பார்கள். भरोसा करेंगे। ஹalleluya. हालेलुया। அப்ப விதவைகளையும் அதாவது சிறுமையும் எளிமையுமானவர்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். तो दीन और कंगाल लोग परमेश्वर पर भरोसा करना चाहिए। அப்படி நம்புகிற அந்த சிறுமையும் எளிமையுமானவர்களை ऐसा भरोसा करने वाले लोग भी அவர் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை நான் மீதியாய் வைப்பேன். उनके बारे में कहते हैं कि मैं उनको बचा कर रखूंगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। தாவீது ராஜா இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவா இருக்கிறான். दाऊद इस्राएल देश का राजा था, ஆனால் அவன் अनेक இடத்திலே சொல்லுகிறான், நான் சிறுமையும் எளிமையுமானவன். लेकिन वो कई जगह पर कहते हैं कि मैं दीन और दरिद्र हूँ। சங்கீதம் 40 கூட அவன் 17 வசனத்திலே அந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கலாம். भजन संहिता के 7वें अध्याय में 10वां वचन में भी वो कहते हैं, நான் சிறுமையும் எளிமையுமானவன். मैं दीन और दरिद्र हूँ। ஹalleluya. சிறுமையும் எளிமையுமானவர்கள்னாக்கி அதாவது ஒண்ணும் இல்லாதவங்களை சொல்லவில்லை. दीन और दरिद्र मतलब उनके पास कुछ भी नहीं है, कंगाल है, ऐसा नहीं। எப்படிப்பட்ட மனுஷர்களும் சிறுமையும் எளிமையுமாய் என்ன செய்யலாம், இருக்க முடியும். कोई भी प्रकार के मनुष्य दीन और दरिद्र हो सकता है। ஹalleluya. हालेलुया। அப்ப சிறுமையும் எளிமையுமானவர்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். जो दीन और दरिद्र है वे परमेश्वर पर भरोसा करे। ஹalleluya. हालेलुया। கடைசியாக आखिरी में விதவைகளும் विधवा लोग திக்கற்ற பிள்ளைகளும் और अनाथ लोग கர்த்தரை நம்ப வேண்டும். परमेश्वर पर भरोसा करना चाहिए। ஹalleluya. हालेलुया। நான் ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். हम एक वचन देखेंगे, எரேமியா 49:11. यिर्मयाह के 49वां अध्याय में 11वां वचन, अपने अनाथ बालकों को छोड़ जाओ, मैं उनको जिलाऊंगा और तुम्हारी विधवाएं मुझ पर भरोसा रखे। ஹalleluya. हालेलुया। இங்க எங்கே 49:11 என்ன சொல்லுகிறது? 49 अध्याय में 11वां वचन यिर्मयाह में क्या कहा गया है? ஹalleluya. हालेलुया। பாருங்க, திக்கற்றவர்களாய் போகும் जो अनाथ होकर जाने वाले உன் பிள்ளைகளை ஒப்புவி, तुम्हारे बालकों को मेरे और अर्पण कर दे, நான் அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன். मैं उसको जिंदा बचा कर रखूंगा। உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக. तुम्हारी विधवाएं मुझ पर भरोसा करे। ஹalleluya. हालेलुया। அப்போ யார் திக்கற்ற பிள்ளைகளா இருக்கிறார்களோ, तो जो अनाथ लोग हैं, யார் விதவைகளா जो இருக்கிறார்களோ, विधवाएं हैं, அவர்கள் என்ன செய்யணும்? கர்த்தரை நம்ப வேண்டுமா? वे भी परमेश्वर पर भरोसा करना चाहिए। அவர்களை கர்த்தர் காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிறார். उनको परमेश्वर कहते हैं कि मैं उन्हें बचाऊंगा। ஹalleluya. हालेलुया। எனவே அப்படிப்பட்டவர்களை என்னிடம் ஒப்புவி என்று அங்கே கர்த்தர் சொல்லுகிறார். इसलिए ऐसे लोगों को मेरे लिए अर्पण कर दे। ஹalleluya. हालेलुया। பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை அதற்காக நாம் படித்து நாம் முடிக்க போகிறோம். हम एक और वचन पढ़ेंगे और समाप्त करेंगे। பாருங்க, உபாகமம் व्यवस्था विवरण அங்கே 10ஆம் அதிகாரத்திலே 10वां अध्याय में 17-18 பாருங்க. 17 और 18 वचन हम देखेंगे। क्योंकि तुम्हारा परमेश्वर यहोवा वही ईश्वरों का परमेश्वर और प्रभुओं का प्रभु है। वह महान पराक्रमी और भययोग्य ईश्वर है, जो किसी का पक्ष नहीं करता और न घूस लेता है। वह अनाथों और विधवाओं का न्याय चुकाता और परदेशों से ऐसा प्रेम रखता है कि उन्हें भोजन और वस्त्र देता है। ஹalleluya. हालेलुया। இங்கே 17-18 வசனம் என்ன சொல்லுகிறது? यहाँ पे 17 और 18वां वचन क्या कहता है? உங்கள் தேவனாகிய கர்த்தர் तुम्हारा परमेश्वर यहोवा தேவாதி தேவனும் ईश्वर पर सर्वेश्वर है கர்த்தாதி கர்த்தரும் और प्रभुओं का प्रभु है। மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனாய் இருக்கிறார். महान पराक्रमी और भययोग्य परमेश्वर है। ஹalleluya. हालेलुया। இந்த வேதம் போதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? ये वचन सिखाने वाला परमेश्वर कैसे है? அவர் மகத்துவமும் वो महान வல்லமையும் पराक्रमी பயங்கரமான தேவனாய் இருக்கிறார். और भययोग्य परमेश्वर है। அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல. वो किसी का पक्ष नहीं करता அவர் பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. और कभी घूस नहीं लेता। 18 வசனம் சொல்லுகிறது, 18वां वचन कहता है அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் वो अनाथों
விதவைகளுக்கும் और विधवाओं का நியாயம் செய்கிறவரும் न्याय चुकाता, அந்நியன் மேல் அன்பு வைத்து परदेशियों से प्रेम करता, அவனுக்கு அன்னதானம் கொடுக்கிறவருமாயிருக்கிறார். उनको भोजन देने वाला परमेश्वर है। ஹல்லேலூயா. हालेलुया। யாத்ராமத்துல கூட அங்கே 22:22ல சொல்லுகிறார், लेवी व्यवस्था के 22वें वचन में भी कहा गया है, அவர்களுக்கு யாராவது துன்பம் கொடுத்தால், उनके लिए कोई दुख दिलाएगा तो அவர்கள் தேவனை நோக்கி அவர்கள் பார்த்தால், उनके वो परमेश्वर की ओर देखेंगे तो யார் துன்பம் கொடுத்தார்களோ जो उनको तकलीफ देता है அவர்களை நான் துன்பப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். उनको मैं तकलीफ दूंगा, ऐसा परमेश्वर कहते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, அந்த 22 வசனத்தில் நான் படிப்போம். 22वें अध्याय में हम पढ़ेंगे। யாத்ரா 20:22 சொல்லுகிறது, 22वां अध्याय 22वां वचन कहता है, விதவையையும் विधवाओं को, திக்கற்ற பிள்ளைகளையும் अनाथ बच्चों को ஒடுக்காமல் இருப்பீர்களாக. कभी तंग मत करना। அவர்கள் எவ்வளவாயிலும் वो कितना भी, ஒடுக்கப்படும் பொழுது कितना उनको दबाया जाएगा, அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால், और अगर वो मेरे और पुकारेंगे तो அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு उनके आवाज को मैं जरूर सुनूंगा நான் கோபம் உண்டாகுவேன். और मैं गुस्सा हो जाऊंगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, உங்களை அப்படி அவர்களுக்கு யார் துன்பம் கொடுக்கிறார்களோ उनको जो भी तंग करते हैं அவர்களை பட்டயத்தால் கொலை செய்வேன் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. उनको तलवार से मैं मरवाऊंगा, ऐसा परमेश्वर कहते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। உங்களுடைய மனைவிகள், तुम्हारी पत्नी, விதவைகள், विधवाएं, உங்கள் பிள்ளைகள் तुम्हारे बच्चे திக்கற்ற பிள்ளைகள் ஆவார்கள். और अनाथ हो जाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் கர்த்தரை நம்பும் பொழுது, जब विधवा और बालक परमेश्वर पर भरोसा करेंगे ना, அவங்களுக்கு யார் துன்பம் கொடுக்கிறார்களோ तो उनको जो भी तकलीफ देगा அவங்களுக்காக தேவன் சப்போர்ட்டா என்ன செய்வார், கடந்து செல்கிறார். उन लोगों का परमेश्वर जो है सपोर्ट बनकर रहेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த நாளிலும் நாம் 7 காரியத்தை பார்த்தோம். आज के दिन भी हमने एक 7 कार्य देखा। யார் யார் கர்த்தரை நம்ப வேண்டும்? कौन कौन परमेश्वर पर भरोसा करना ஐஸ்வர்யவான்கள் चाहिए? கர்த்தரை நம்ப வேண்டும். पहला धनी लोग परमेश्वर पर भरोसा करना கர்த்தருக்கு चाहिए। பயப்படுகிறவர்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். परमेश्वर के भय मानने वाले परमेश्वर को भरोसा करना चाहिए। விசுவாசிகள் கர்த்தரை நம்ப வேண்டும். विश्वासी परमेश्वर पर भरोसा करना चाहिए। நடக்கிறவர்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். अंधकार में चलने वाले परमेश्वर पर भरोसा करना चाहिए। கர்த்தரை நம்ப வேண்டும். बालक परमेश्वर पर भरोसा करना चाहिए। சிறுமையும் எளிமையுமானவர்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். दीन और दरिद्र लोग परमेश्वर पर भरोसा करना चाहिए। திக்கற்ற பிள்ளைகளும் கர்த்தரை நம்ப வேண்டும். विधवाएं और अनाथ लोग परमेश्वर पर भरोसा करना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। யோசபாத் ராஜா இக்கட்டான வேளையிலே அவன் கர்த்தரை நம்பியபடினாலே, यहोशापात राजा उस कष्ट के समय में भी परमेश्वर पर उसने भरोसा किया, इसलिए கர்த்தர் அவன் பக்கமாய் நின்று என்ன செய்தார், யுத்தம் செய்தார். परमेश्वर उसके साथ खड़े रहकर युद्ध में उसको जय दिए। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த நாள்ல இந்த பைபிள் ஸ்டடி इस दिन भी इस बाइबल स्टडी, அந்த முக்கிய இது என்ன என்றால், बाइबल स्टडी का जो तात्पर्य क्या है, கர்த்தரை எல்லாரும் நம்ப வேண்டும். परमेश्वर पर सभी लोग भरोसा करना चाहिए, ஆனால் அந்த நம்பிக்கையில என்ன இருக்க கூடாது, அசைவு இருக்க கூடாது. लेकिन उस भरोसा में कभी भी कोई भी तरीके का हिलना नहीं होना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। அது அசைவில்லாத விசுவாசமாய் वो இருந்தால், जब स्थिर विश्वास होगा, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது தேவன் அவர்களை சூழ்ந்திருப்பார், वहाँ पे वचन कहता है कि परमेश्वर उनको घेर कर उनकी रक्षा அவர்களை करेंगे, பாதுகாப்பார். उनकी रक्षा करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப உண்மையாய் கடவுளை யார் நம்புகிறார்களோ तो जो सच्चे मन से परमेश्वर पर भरोसा करते हैं, அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. उनके लिए भरोसा, उनके लिए रक्षा है। கர்த்தர் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். परमेश्वर उनको अनंत काल जीवन देंगे। அதே போல அது மாத்திரமல்ல, केवल वो ही नहीं, அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களுடைய வாழ்க்கையிலே ऐसा भरोसा करने वाले लोगों के जीवन வந்து में அவர் எல்லா காரியங்களையும் செய்வார். वो आकर सारे कार्य पूरा करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லோரும் இந்த வேளையிலே सभी इस समय में நாம் செபத்துக்காய் கடந்து செல்வோம். हम प्रार्थना के ओर जाएंगे। இந்த பைபிள் ஸ்டடியிலும் கூட इस बाइबल स्टडी में भी தேவ ஆவியானவர் நம்ம மத்தியில் இடைப்பட்டார். पवित्र आत्मा हमारे बीच में मुलाकात किए। கர்த்தர் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, परमेश्वर पर आपको भरोसा तो है, ஆனா அந்த நம்பிக்கையில கொஞ்சம் அசைவு இருக்கிறது. लेकिन उस भरोसा एकदम स्थिर वाला नहीं है। ஆனால் இந்த நாள்ல தேவன் நம்மளோடு என்ன பேசி இருக்கிறார், लेकिन आज परमेश्वर हमसे बातें क्या किए? நம் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை हम परमेश्वर पर रखा हुआ विश्वास அசையாத நம்பிக்கையா இருக்க वो வேண்டும். स्थिर होना चाहिए।
चाहिए। எப்படி சியோன் பர்வதம் அசைக்க முடியாதோ जैसा सियोन पर्वत को कोई हिला नहीं सकता, அதே போல அது அசைவில்லாத விசுவாசமாய் இருக்க வேண்டும். उसी तरीके से हमारा विश्वास भी कभी हिलना नहीं चाहिए। அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களுக்கு ऐसा विश्वास करने वालों के लिए கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை சூழ்ந்திருப்பேன் என்று சொல்லுகிறார். परमेश्वर कहते हैं कि मैं उनको घेर कर उनके साथ रहूंगा। இந்த வேளையிலும் இயேசுவுடைய நாமத்தினாலே इस समय भी यीशु मसीह के नाम से இந்த வேத பாடத்திலே யார் கலந்து கொண்டிருந்தார்களோ, इस बाइबल स्टडी में जो भी भाग लिए हैं, யார் யார் இந்த செய்தியை கேட்டு जो कोई इन वचनों को सुनकर தங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற காரியங்களுக்காக उनके जीवन में रहने वाले कार्यों के लिए கர்த்தரை அசையாமல் யார் நம்ப முடிவெடுத்திருக்கிறார்களோ, बिना डगमगाए जो परमेश्वर पर भरोसा करेगा, ஒவ்வொருவர் மேலும் தேவ வல்லமை இறங்குகிறது. हर एक के ऊपर परमेश्वर का सामर्थ उतर रहा है। ஒவ்வொருவர் மேலும் அவர்களுக்குள்ளே இருந்த பயம் விலகுகிறது. हर एक के अंदर उनका भय दूर हो रहा है, ஏனென்றால் அவர்கள் அசையாத ஒரு நம்பிக்கை தேவன் மேல் வைக்கிறபடியினாலே क्योंकि वे लोग एक स्थिर भरोसा परमेश्वर पर रख रहे हैं। இந்த ஆன்லைன்ல கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் इस ऑनलाइन में जो भी इन वचनों को सुने, தேவன் ஆசீர்வதிக்கிறார். उनको परमेश्वर आशीष कर रहे हैं, அவர் சுகமாக்குகிறார். वो चंगाई दे रहे हैं, அவர்களுக்குள்ளே ஒரு ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்கிறார். उनके भविष्य के लिए एक अच्छा उत्सुकता परमेश्वर अनेक देंगे। இன்னைக்கு ஃபியூச்சரை குறித்து பயந்து आज கொண்டிருக்கிறார்கள். कई सारे लोग भविष्य के बारे में डर रहे हैं, திருமணத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். शादी के बारे में डर रहे हैं। ஆனால் கர்த்தரை அசையாமல் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது, लेकिन जब हम बिना हिले परमेश्वर पर भरोसा रखेंगे तो, இயேசு கிறிஸ்து மேல் அசையாமல் நம்பிக்கை வைக்கும் பொழுது, यीशु मसीह पर बिना डगमगाए हम विश्वास रखेंगे तो நிச்சயமாய் இயேசு நமக்கு உதவி செய்வார். जरूर यीशु मसीह हमारा मदद करेंगे। நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நன்மையாய் மாற ஆரம்பிக்கும். हमारा जीवन में सारे कार्य भलाई हो जाएगा। நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வந்த தீமைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போகும். लगातार आया हुआ बुराई हमारे जीवन से निकल जाएगा, நன்மையும் கிருபையும் நம்மை தொடர ஆரம்பிக்கும். भलाई और अनुग्रह हमारे साथ रहेगा। கர்த்தரை நாம் அசையாத நம்பிக்கை வைக்க வேண்டும். उस बिना डगमगाए एकदम स्थिर विश्वास हमें परमेश्वर पर रखना है। ஹல்லேலூயா. हालेलुया। நீ என்னை அசையாமல் யா மேல நம்பிக்கை வைத்தால், जब बिना डगमगाए विश्वास परमेश्वर पर நான் रखेंगे உன்னை சூழ்ந்து இருப்பேன் என்று तो சொல்லுகிறார். परमेश्वर कहते हैं कि मैं तुम्हें घेर कर रहूंगा। கர்த்தர் நம்மை சூழ்ந்து கொண்டார். परमेश्वर हमें घेर लेंगे நமக்கு तो விரோதமாய் யார் எதை செய்ய முடியும்? हमारा विरुद्ध में कौन क्या कर पाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த ஆன்லைன்ல யார் யாரெல்லாம் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, इस ऑनलाइन में जो भी संदेश को सुन रहे हैं, தேவன் மறுபடியும் உங்களை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். परमेश्वर फिर से आपको उठाकर खड़ा किए हैं। இந்த வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தி इन இருக்கிறது. वचन आपको उत्साहित किया है। இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்திருக்கிறது. ये वचन आपके जीवन में एक उत्सुकता लाया है। உங்க வாழ்க்கையில நடக்காமல் சோர்ந்து போன காரியங்களை, आपके जीवन में जो नहीं हुआ ऐसे कार्यों को அதை எல்லாவற்றையும் தேவன் செய்வார் என்கிற ஊக்கம் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கிறது. परमेश्वर जरूर आपके लिए पूरा करेंगे, ये भरोसा आपके अंदर आना चाहिए। உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. आपका आशा कभी नहीं टूटेगा, நிச்சயமாய் முடிவு உண்டு. जरूर अंत में फल है। நீங்க என்னென்ன காரியங்கள்ல நம்புகிறீர்களோ, आप जो जो कार्य में परमेश्वर पर भरोसा करते நிச்சயமாய் हैं, முடிவு உண்டு. जरूर अंत में फल होगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் இந்த வேளையில. परमेश्वर आपको आशीष कर रहे हैं इस समय में। பரலோக பிதாவே, स्वर्गीय पिता, இந்த பைபிள் ஸ்டடிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். बाइबल स्टडी के लिए हम आपको இந்த धन्यवाद வேத करते பாடத்தில் வேத பாடகத்தை நீர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. हैं। इन वचनों के पाठों के लिए हम धन्यवाद करते हैं प्रभु। இதிலே யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ, इसे जो भी सुने हैं प्रिय கலந்து கொள்ள போகிறார்களோ, और जो इसमें भाग लेने वाले हैं, ஒவ்வொருவரை நீர் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கிறீர். उन सभी को परमेश्वर आप आशीष करेंगे। கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் வருகிறது. परमेश्वर का आशीष उनके ऊपर आ रहा है, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே. यीशु के अधिकार पाए हुए नाम से। ஆமென். आमेन।